சமீபத்தில் பாலகிருஷ்ணா அவர்களோட ஒரு மேடையில் அஞ்சலியை வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. பாலகிருஷ்ணா ஒரு ஒரு மாதிரியான ஆள் அவர். அன்னைக்கு தண்ணி அடிச்சு தான் இது பண்ணு தண்ணியெல்லாம் அடிப்பார், அடிச்சுட்டு இருப்பாரு. வந்து ஆமாம், அடிப்பார். அவரை பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து அடிச்சிடுவார். அஞ்சலி அவர்களை சுற்றி நிறைய கிசீசுகள் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து அவங்க சித்தி வந்து இவங்களை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறதா ஒரு தகவல் இருக்கு. அது புகாராக கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைனான்ஸுக்கு அனுப்புறது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அம்மா மூலமாக இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தேவயானிக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்துருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அங்கே தான் தெலுங்கில் தான் அதிகம். அக்ரிமெண்ட் போடும்போது போட்டுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு 10 லட்சம் தனியாக சொல்லி. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சினிமா பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பாலகிருஷ்ணா அவர்களோட ஒரு மேடையில் அஞ்சலியை வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ அஞ்சலி வந்து அதை வந்து சிரித்து சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான நடிகைகளுக்கு நடக்குது. அஞ்சலி தமிழில் ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருந்த ஒரு நடிகை. அவங்களுக்கு இப்போ தமிழில் பெரிய மார்க்கெட் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க நல்லா நடிக்கக்கூடிய நடிகை கூட இப்போ மார்க்கெட்டே இல்லை. எதனால் சார் இந்த இவ்வளோ பெரிய கேப் எடுத்துக்கிட்டாங்க? இல்லை, தெலுங்கில் தான் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. தெலுங்கில் பாலகிருஷ்ணா இன்னும் நிறைய பேர் கூட நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு வெப் சீரிஸ் ஒரு 4-5 பண்ணாங்க. அதனால் அந்த பக்கம் இருக்கிறனால இவங்களுக்கு இங்கே அதாவது புது ஹீரோயின் வரும்போது உங்களுக்கு பழசாக இருக்கிறவங்க லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோக்கள் தள்ளி விட்டுருவாங்க. டைரக்டர்களில் ஹீரோக்கள் வந்து அவங்க வேண்டாங்க வேறு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. புது ஹீரோயினோடு நடிக்கணும்னு ஹீரோக்கள் விரும்புவாங்க. அதனால் ஒரு என்ன டேலண்ட் இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க, அவங்கள சொல்லுங்கள் இவங்கள சொல்லுங்கள், சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் இருக்கா இது இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு இப்படி போயிடுவாங்க. அதனால் ஹீரோக்கள் மட்டும் தவிர்க்கும் போது இப்படி ஓரம் போக வேண்டியிருக்கும். தெலுங்கில் கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்க. அவர் வந்து பாலகிருஷ்ணா ஒரு ஒரு மாதிரியான ஆள் அவர். அன்றைக்கி தண்ணி அடித்து தான் இது பண்ணு தண்ணியெல்லாம் அடிப்பார், அடிச்சுட்டு இருப்பார். ஆமாம், அடிப்பார். அவரை பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து அடிச்சிடுவார். நீ எப்படி சிரிக்கலாம், யார் நீ, எப்படி இந்த ஸ்பாட்டுக்குள்ளே வரலாம் அப்படிம்பார். திடீர்னு நீங்கள் ஏதாச்சும் அவரை பார்த்துட்டு வேற பக்கத்தில் இருக்கவங்க பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் அடிச்சிடுவார். என்னை பற்றி பேசுறியா நீ அப்படின்னு வந்து அடிச்சிடுவார். சில நேரங்களில் வந்து நடிகைகள் விஷயத்தில் கொஞ்சம் வர அந்த மாதிரி அவருக்கு தேவைன்னா வந்தாகணும் அந்த மாதிரி. அது சொன்னால் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எப்பவும் பார்த்துட்டே இருப்பார். அவங்க அப்பா மாதிரி என்டிஆர் மாதிரி நல்ல நேரம் பார்த்தா வெளியே வருது, நல்ல நேரம் பார்த்தா இங்கே உள்ளே போகிறது. டிஆரும் அப்படி தான் பண்ணுவார். இப்படியே காலண்டர் வச்சுட்டே இருப்பார். நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்னு டக்குன்னு காரில் அப்போ தான் ஏறுவார். அது வரைக்கும் வீட்டிலே அந்த பக்கம் சுற்றிட்டு இருப்பார். அதுக்கு மீறி ஆனால் வாங்க போகலாம் அப்படின்னு ஏய் அப்படின்னு ஒரு அவர்கிட்ட அற வாங்குறதுன்னு ஒருத்தர் இருப்பார், வேம்புன்னு. அந்த மாதிரி அங்கங்கே சில பேர் இருப்பாங்க அடி வாங்குறதுக்குன்னு. பாலையா வந்து அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ளவர். அவர் ஏற்கனவே ஒரு இதுவும் பண்ணியிருப்பார். நம்ம விஜயசாந்தி இருக்காங்க இல்லையா, விஜயசாந்தி கூட நடித்த போது நல்லா நடித்தார், இது பண்ணார். 2 பேரும் லவ் பண்ணாங்க. அவர் லவ் பண்ணார். அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லியிருந்தார். சரி இவங்க ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னு அவங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாருன்னு மறுத்துட்டார். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. இந்தம்மா பயங்கர இதாகிட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டு. அதுக்கு தெலுங்கில் நான் நடிக்கவே மாட்டேன்னு தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் சில குடைச்சல் ஏற்பட்டதுனால தெலுங்குக்கு போயிட்டாங்க. அப்புறம் தெலுங்கில் போயிட்டு வெவ்வேறு ஆட்களோடு நடித்து கொஞ்சம் வேறு மாதிரி அப்படியே சாஃப்டாக மாறினாங்க. அவர் அந்த எப்போவுமே அன்றைக்கி வந்து அந்த இதில் வந்து இவங்க உள்ளே மேலே வரும்போது பார்த்து இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 பேரும் என்ன பேசுனீங்கிற ஒரு இது கோபத்தில் வந்து தள்ளி விட்டு அவங்க அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு. அதுக்கு பிறகு இவங்களே வந்து இந்த சமூக ஊடகங்களில் அவரை பற்றி போட்டு வறுத்து எடுத்ததுனால அந்த இவங்ககிட்டயே முட்டை நீ பார்த்து சொல்லிடுமா, பெருசாக நான் ஒன்றும் தரலைன்னு சொல்லலை, பார்த்து அவர் மூலமாக ஆட்கள் மூலமாக நீ இந்த மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட வச்சாங்க. ஆனால் அஞ்சலி அவர்களை சுற்றி நிறைய கிசீசுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து அவங்க சித்தி வந்து இவங்களை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறதா ஒரு தகவல் இருக்குது. அது புகாராக கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அப்படி இருக்கும்போது அது உண்மையா சார் அவங்க வந்து சித்தி? இல்லை அவங்க சித்தி என்னென்னா, அவங்க வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்பாங்க. சிலர் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், நான் சொல்கிற ஆட்கள் தான் பேசணும், நான் சொல்கிற படங்களில் தான் நடிக்கணும், அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. சில நேரங்கள்ல அந்த கண்ட்ரோல் நல்லா இருக்கும், சில நேரங்கள்ல இவங்கள வேறு எங்கேயாச்சும் அனுப்பிடும். ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவ கையில போட்டு மகள வந்து பயன்படுத்திக்குவாங்க. எப்படின்னா, இவங்க அம்மா வச்சுக்கிட்டு, மகள வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைனான்ஸுக்கு அனுப்புறது, இது அனுப்புறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு அம்மா மூலமா இது பண்ணுறது. இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் தேவயானிக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும். இவங்களுக்கும் அந்த மாதிரி சில டார்ச்சர்கள் நடந்திருக்கலாம். ஏன்னா இவங்க சித்தி சொல்கிற ஆட்கள்ட்ட யாராவது கொஞ்சம் ஃபைனான்சியர் வேணும்னா இவங்க அது அப்படின்னு சொல்லும்போது அது நடக்காமல் போயிருக்கும். அதனால் அந்த கோபமெல்லாம் இருக்கும். அதனால் சித்தி கூட்டு வந்தாங்க, விட்டாங்க. இப்போது தெலுங்கில் ஃபுல்லாக போன பிறகு அங்கே தான் இருக்காங்க. சித்தி கூட இல்லை. அந்த சித்தியுடைய தொடர்புகளை விட்டுட்டாங்க அவங்க. பெரும்பாலும் அவங்களுடைய காதல் நிறைய அவங்களுக்கு இவர் ஜெய் கூட எங்கேயும் கிசு ஆமா. கிசு அப்படின்றது எங்கேயும் எப்போதும் இருந்தது. இப்போ ஜெய் வந்து பெருசாக வளரல. அதுக்கு பிறகு பார்த்தா சில படங்கள் பண்ணார். சில படங்கள் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. சரி நம்ம வந்து மண் குதிரையை யாராவது ஒரு ஓடக்கூடிய குதிரையை வச்சு தான் நம்ம இது பண்ணி ஆகணும், லைஃப் ஓடணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் முன்னேற முடியும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? நடிகை எல்லாமே நினைக்கிறது அந்த மாதிரி உண்டு. சரி ஓகே, வேறு ஆட்கள் சாய்ஸ் மாறிட்டே இருக்கும். அவங்களும் அதே மாதிரி இவங்களை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இவங்க லவ் பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு ஏதாச்சும் கொடுத்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி அல்வா கொடுத்து தான் போவாங்க. யாருமே நிரந்தரம்லாம் கிடையாது அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் போனது இப்போ. ஓகே சார். இப்போ ஏதோ ஒரு தயாரிப்பாளர் கூட லவ்ல இருக்கிற மாதிரியான தகவல்கள் வருது. அது உண்மையா சார்? ஆமா. ஒரு ஆந்திரால ஒரு புரொடியூசருடைய தயாரிப்பாளருடைய கஸ்டடியில தான் இருக்காங்க. ஓ! அவங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. அவர் கூட தான் இருக்காங்க. ஏறக்குறைய அவங்கள கல்யாணம் பண்ண போறேங்கிற சூழ்நிலையில இருக்காங்க. அதனால அவங்க அவருடைய கஸ்டடியிலேயே இருக்காங்க. அவர் சித்தி இல்ல. சித்தி கூட இல்ல அவங்க. அவங்க தயாரிப்பாளர் தான் இவங்களெல்லாம் பார்த்துக்கிறார். ஏன்னா எப்போவுமே எந்த நடிகை ஆனாலும் கூட, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் சார்ந்து இருந்தா தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லன்னா போறவங்க, வர்றவங்க, நிற்கிறவங்க எல்லாமே உங்கள வந்து இது பண்ண ஆரம்பிச்சுரும் சினிமா ஃபீல்டில். அதனால் உங்களுக்கு அன்னியிலேருந்து பார்த்தீங்கன்னா, குஷ்பு வந்தப்போ பிரபு பேர் சொல்லி அவங்க இருப்பாங்க. பிரபுடைய ஃப்ரெண்டுங்கிற மாரி. அப்போ வந்து யாருமே கிட்ட வர மாட்டாங்க. ரோஜா வந்து ஆர்கே செல்வமணியுடைய ஆளு நான் அப்படின்னும். அப்படியே அவங்க வெளிப்படையாவே சொன்னாங்க அப்போவே. ஆர்கே செல்வாவுடைய ஆள் நான். அதனால தான் யாரும் எந்த ஹீரோவும் என்கிட்ட நெருங்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு கம்பு பக்கத்தில் இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ வந்து தெலுங்கில் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்களுக்கு அவங்க கஸ்டடியில் இருக்கார். அவங்க 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 கூட தான் இருக்காங்க. அநேகமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு 2, 3 படம் ஓடிட்டுருக்கு. அது முடிஞ்ச உடனே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நெறைய நடிகைகள் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து தெலுங்குக்கு போறாங்க. ஆனா தெலுங்குல ஓரளவுக்கு எல்லாருமே செட்டில் ஆயிடுறாங்க. என்னதான் ஆடியன்ஸ் வந்து ஹீரோயின்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. ஏற்கனவே வந்து இவங்களுக்கு நடந்த மாதிரி அனுபவா பரமேஸ்வரன் பேச போகும்போது ஆடியன்ஸ் கத்துறாங்க. கீழ தான் ஜூனியர் என்டிஆர் இருக்காரு. ஆனா அவர் தடுக்கல. ஸோ இந்த மாதிரியான ஹீரோயின்களுக்கு நெறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாரி நடக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பத்தி பேசுறோம். பட் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை விட தெலுங்கு இண்டஸ்ட்ரிய ஹீரோயின்ஸ் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? இல்லை தெலுங்கில் வந்து ஹீரோக்கள் அந்த இப்போ டைரக்டர் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஹீரோக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இவங்க இருக்கட்டும், இவங்க வேண்டாம் அப்படின்னு. திடீர்னு சொல்லுவாங்க, இவங்க கூட மறுபடியும் அவர் பண்ணுறாரு. அப்படி ஒரு சொன்னா ஹீரோ தான் அறிவிக்கணும். ஹீரோ சொல்லிட்டாருன்னா ஓகே. நீங்கள் சிரஞ்சீவி சொல்லிட்டாருன்னா ஓகே. பவன் கல்யாண் சொல்லிட்டாருன்னா ஓகே. மகேஷ் பாபு சொல்லிட்டா ஓகே. அவங்க சொல்கிறது தான். இவங்க வந்து இவங்கள தான் சார் அப்படின்னு சொல்லலாம். சும்மா சாய்ஸ் அவ்வளோதான் சார். உங்கள் விருப்பம் தான் சார் அப்படிம்பாங்க. ஏன்னா அவருடைய கால் ஷீட் தேவை. அதனால் இவங்களே நீங்கள் எது சொன்னாலும் சரி அப்படிம்பாங்க. அதனால் அங்கே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அங்கே தான் தெலுங்கில் தான் அதிகம். அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும் இல்லை. அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்லாமே என்னென்னா, ஒரு அக்ரிமெண்ட் போடும்போதே போட்டுருவாங்க. உங்களுக்கு சம்பளம் 50,00,000மா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு 10,00,000 தனியான்னு சொல்லிடுவாங்க. 3 பேர் யாராவது இருப்பாங்க. ஹீரோ, தயாரிப்பாளர், ஃபைனான்சியர். இந்த மாதிரி 3 பேர் யாராவது இருப்பாங்க. இதுக்கு வந்து அங்கே தான் ஆரம்பமாச்சு அது. தெலுங்கில் தான் ஆரம்பமாச்சு. தமிழில் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு தமிழில். ஹிந்தி தெலுங்கில் தான் அது ஆரம்பமாச்சு. அங்கே தான் வந்து ஒரு 3 பேருக்கு பேசும்போது ஒரு 10,00,000 இல்லையா, 20,00,000 இத்தனை லட்சம்னு சொல்லிடுவாங்க. 3 பேர் ஒரே நேரத்தில் கிடையாது. இந்த மாதம் அந்த மாதம் அந்த ஒரு டேட் போட்டு அந்த டேட்டில் உங்களுக்கு பட்டும் படாமல் போயிடும் அது. இது வந்து இப்போல்லாம் அப்படி போயாச்சு. முன்னெல்லாம் வந்து பணம் கொடுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்லாம் கிடையாது. இப்போ வந்து பணமே எல்லாம் பேசிடுறாங்க. சம்பளம் பேசும்போது இதுக்கு இவ்வளோ,
இதுக்கு இவ்வளோ, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வெறும் சம்பளம் மட்டும் பேசி சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படி இப்படின்னு சொல்கிறத விட, சம்பளம் அதுக்குன்னு தனியாக ஒரு பணம் வரும்போது யாரும் இது பண்ண போகிறதில்ல. சரி ஒரு 4 படம் 5 படம் பண்ணுறோம், அதுக்கு பிறகு மேரேஜ் பண்ணிட்டு லைஃப் செட்டில் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியோடு தான் வர்றாங்க. அதனால் இதெல்லாம் பெருசா யாருமே அத இது பண்ணிக்கிறதில்ல. ஒரு சில நடிகைகள் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இத வந்து கரெக்ட்டா ஓகேன்னு சொல்ற ஆட்களும் நெறைய பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஓகே சார். எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.